ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு டைம் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம ஏர்ன் குயிக் அப்படிங்கிற இந்த ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் தான் ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் ஏர்ன்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது உண்மையா இல்லை உருட்டா அப்படிங்கிறத உருட்டி பார்த்துருவோமா? இப்போ உருட்டம்பா. இந்த ஆப்பை ப்ளே ஸ்டோரில் ஏர்ன் குயிக் அப்படின்னு சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஆப் எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கே. எஸ், இந்த மாதிரி ஒரு ஆப்பை நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம் மக்களே. 1 இயர் முன்னாடி இதே மாதிரி லோகோவில் இருக்கிற ஒரு ஆப், அது பார்த்திங்கன்னா ஏர்ன் ஈஸி அப்படின்னு இருந்தது. அந்த ஆப்பை நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணி அதை நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா ஏர்ன் குயிக் அப்படின்னு இருக்குது. அப்போது இது வேறு ஆப் அது வேறு ஆப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதான் இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதாவது ஏர்ன் ஈஸி அப்படின்னு இருந்த ஆப் நேமை தான் ஏர்ன் குயிக் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆப் அன்னைக்கு ரிவ்யூ பண்ண அதே ஆப்பு தான். இப்போ இது ஆல்ரெடி ரிவ்யூ பண்ண ஆப்பு தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால இன்னொரு டைம் ரிவ்யூ பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணோம். ஏன்னா இது 1 இயர் முன்னாடி ரிவ்யூ பண்ணது. இப்போது இந்த ஆப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால் இன்னொரு டைம் இதை நாம் யூஸ் பண்ணி என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சைன்இன் ப்ராசஸ் எப்போ போல் மொபைல் நம்பரோ இல்லை இமெயில் ஐடி கொடுத்து நம்ம சைன் பண்ணிக்கலாம். சைன்இன் பண்ணிவிட்டு உள்ள வந்தோம் அப்படின்னா இந்த ஆப்போட ஹோம் பேஜ். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணுறது தான் மெயின் டாஸ்க்காக இருக்கும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா இதில் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். இதில் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ரெஃபருக்கு பார்த்திங்கன்னா 15 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் பார்த்திங்கன்னா 2 ஏர்னிங் ஆப்ஷன் தான். ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணுறது ஒன்று, அதை தாண்டி ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இது ரெண்டும் தான். அதுக்கடுத்து மோர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேமெண்ட் டீட்டெயில், ப்ரொஃபைல் இதையெல்லாம் நம்ம இதில் மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணுற அதனுடைய டீட்டெயில்ஸ், அதனுடைய அப்டேட்ஸ், ஏர்னிங் வந்ததா இல்லையா அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்த்துக்கலாம். அதை தாண்டி இந்த 50 ரூபீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாலெட். இதில் வந்து நம்மளுடைய டோட்டல் ஏர்னிங்ஸ், ரிவார்டு, ஏர்னிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டோட்டலாக கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம விட்ரா பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படின்னா யூபிஐ, பேடிஎம், இதில் எதில் வேணாலும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் இதில் நம்ம பார்த்துக்கலாம். பேமெண்ட் ரெக்வஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா ரிவார்டு பார்த்திங்கன்னா எது ஏர்ன் பண்ணாலும் 200 ரூபீஸ் இருந்தால் தான் நம்ம விட்ரா பண்ண முடியும். அது ஏர்னிங்காக இருந்தாலும் ஓகே, ரிவார்டாக இருந்தாலும் 200 ரூபீஸை ரீச் பண்ணோம் அப்படின்னா நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ஆப்புடைய ஓவரால் மெனு அண்ட் ஏர்னிங் ஆப்ஷன்ஸ். அடுத்தது இந்த ஏர்னிங் ஆப்ஷன்ஸில் ஏர்னிங் வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். இதில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நான் எல்லா ஆப் ரிவ்யூ பண்ணும்போதும் சொல்லக்கூடிய சேம் அட்வைஸ் தான். இதில் ஃபினான்ஷியல் ரிலேட்டடாகவும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ரம்மி இது மாதிரியான கேம் அப்ளிகேஷன்ஸும் இருக்கும். அதெல்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல்லாம் கேஒய்சி பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். கேஒய்சின்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு கொடுக்குற மாதிரி அப்ளிகேஷன்ஸும் இருக்கும். கேம் இந்த மாதிரிலாம் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி, மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரியான அப்ளிகேஷன்ஸும் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்பட்ட மட்டும் ட்ரை பண்ணலாம். தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் அதில் ஏர்னிங் அதிகமாக வருது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணிடலாம். அதனால் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இஷ்யூஸ் வரக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கேஒய்சி ரெஜிஸ்டர் இல்லாத சிம்பிளாக இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன்ஸும் நிறையா இருக்குது. அது ஏர்னிங் கம்மியாக இருந்தாலும் அதில் ரிஸ்க் கம்மி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ட்ரை பண்ணுறது பெஸ்ட். இது என்னோடய அட்வைஸ் தான். இது நீங்கள் யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாதும் உங்களுடைய விருப்பம். நான் இதில் ஒரு ரிஸ்க் இல்லாத 4 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஏர்னிங் வருதான்றதை செக் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ஆஸ்ட்ராஸ்கோப். இது பார்த்திங்கன்னா ரிஸ்க் இல்லாத சிம்பிளான அப்ளிகேஷன் தான். இதை நாம் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை யூஸ் பண்ணுற ப்ராசஸ் நம்ம ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இதோடைய அகெயின் இந்த ஆப்பில் வந்து செக் பண்ணும்போது இது ஏர்னிங் எதுவுமே வரல. அண்ட் இதோட ஹிஸ்ட்ரியில் போய் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை, எம்டியாக தான் இருந்தது. அதாவது நாம் யூஸ் பண்ணியிருக்கோம், இது வந்து ஏர்னிங் வரும் இல்லை வராது, இந்த மாதிரி ஏதோ ஒரு அப்டேட் வரணும், பட் வரவே இல்லை. சரி, ஹோமில் அந்த ஆப் இருக்கான்னு செக் பண்ணும்போது ஹோமில் பார்த்திங்கன்னா அது ரிமூவ் ஆயிடுச்சு. ஹோம்லேயும் அது இல்லை, அண்ட் ஹிஸ்ட்ரியிலும் அது அப்டேட் ஆகலை. சரி, டைம் ஆகுமோ அப்படின்னு நினச்சி அடுத்து இன்னும் 2-3 ஆப் நாம் இன்ஸ்டால் பண்ணோம். அப்படி ட்ரை பண்ண 2வது அப்ளிகேஷன் ஆக்சஸ் அண்ட் ஓஎஸ் எக்ஸ்ஆர்னா அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஏர்ன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் தான். இதையும் நாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அகைன் இந்த ஆப்பில் வந்து செக் பண்ணும்போது இதுவும் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி வரவே இல்லை,
அண்ட் அந்த ஹோம் பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் ரிமூவ் ஆயிடுச்சு. சரி, இந்த 2 ஆப் மட்டும் தான் அப்படின்னா கேட்டிங்க அப்படின்னா அதுவும் இல்லை. இன்னும் 2-3 ஆப் இன்ஸ்டால் பண்ணேன். அதாவது ஃப்ளாஷ் லைட்னு ஒரு அப்ளிகேஷனும், அடுத்து எக்ஸ்வேர்னன், அதாவது இதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ண அதே அப்ளிகேஷன் மாதிரியே தான் இன்னொரு அப்ளிகேஷன் இருந்தது. அதையும் நாங்கள் ட்ரை பண்ணோம். இப்படி 4 ஆப்பை ட்ரை பண்ணோம். 4 ஆப்புமே பார்த்திங்கன்னா ஹோம் பேஜிலேருந்து ரிமூவ் ஆயிடுது. பட் ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா நாம் அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து ஏர்னிங் வருமா வராதா, நம்ம டாஸ்க் கரெக்டாக பண்ணணுமா இல்லையா, இல்லை என்ன மிஸ்டேக், இல்லை என்ன அப்டேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வரவே இல்லை. சரி, கொஞ்சம் டைம் ஆகுமோ அப்படின்னு ஒரு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம். எந்த அப்டேட்டும் வரவே இல்லை. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ட்ரை பண்ணது எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன். அது உள்ளேயே போனீங்க அப்படின்னாலும் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனுமே அதில் இருக்காது. அதை இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போனதும் அதில் என்ன டாஸ்க் இருக்கோ அதை நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இவங்க இந்த கைடில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே பாருங்கள். டவுன்லோட் அண்ட் ரெஜிஸ்டர் ஆன் த ஆப் யூஸிங் யுவர் மொபைல் நம்பர். இது கூட பரவாயில்ல மக்களே, இது என்ன பிரமாதம், இது விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு. அடுத்தது எக்ஸஸ் அண்ட் ஒய்ஸ், இது கேமு. இதுக்கு கொடுத்துருந்தான் பாருங்க, லைஃப்ல மறக்க மாட்டேன். அதாவது இதில் ஒரு 2 கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் வச்சு சைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இதில் குவிஸ் இருக்கும், ஏதோ ஒரு டாப்பிக்கில் கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்னிங் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஆப்பை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, ஓகே. ஆனால் ரெக்கமெண்ட் பண்ணுற ஆப் என்ன மாதிரி அப்ளிகேஷன் கூட வாடா பார்க்க மாட்டீங்க. ஓகே விவர்ஸ், இப்போ நாம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணதுலேருந்து இந்த ஆப்பில் கம்ப்ளீட் பண்ணுற டாஸ்க்குக்கான அப்டேட் கூட ஒழுங்காக வர்றதில்லை அப்படிங்கிறது. சரி, இந்த ஆப்பை பற்றி ப்ளே ஸ்டோரில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ரிவ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். அதுக்கு ப்ளே ஸ்டோரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்புக்கு பார்த்திங்கன்னா 4.0 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஆப்பை பார்த்திங்கன்னா 1 கோடி பேர் இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க. நீ பார்த்த அண்ட் இந்த ஆப் 1 இயர் முன்னாடி ரிவ்யூ பண்ணும்போது 50 லட்சம் பேர் தான் டவுன்லோட் பண்ணியிருந்தாங்க. இனிவே எதாக இருந்தாலும் ஓகே. இப்போ நம்ம இதோடைய ரிவ்யூ செக் பண்ணி பார்த்தலாம். அதில் ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்டார் 2 ஸ்டார் ரேட்டிங்கை மட்டும் செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் 3, 4, 5 போகலாமன்றதை டிசைட் பண்ணலாம். அண்ட் இதில் ரீட் பண்ண ஃபஸ்ட்டு கமெண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஃபேஸ் பண்ண அதே ப்ராப்ளம் தான். அதாவது இவங்க இதில் வந்து 2 ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஸ்டால் பண்ணி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஆப்பில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எஸ், இட்ஸ் ஆன் நத்திங். அது மட்டும் இல்லாமல் இதை அவங்களுக்கு ஸ்கேமாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை யூஸ் பண்ணுறதால டைம் தான் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சில பேர் இதில் யூஸ் பண்ணி ஏர்னிங் வந்திருக்கு, பட் அதை வித்ட்ரா பண்ணும்போது அமௌண்ட் ரிசீவ் ஆகலை அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ராட் ஆப்பு, ஃபேக்காக இருக்குது, அது ஃபேக்கு, இந்த மாதிரியெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப் குட் ஆப்பு, நைஸ் ஆப்பு, கிரேட், இல்லை நல்ல ஏர்ன் பண்ணலாம், ஸ்மால் எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரெண்டுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுடைய யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து நம்ம இதில் கணக்கு எடுத்துக்க முடியும். அதைப்படி பார்க்கும்போது இதுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் மேட்ச் ஆகுது. அண்ட் இந்த கமெண்ட்ஸுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ரிப்ளை, அதாவது டெவலப்பர் சைட்லேருந்து இவங்க கொடுக்கக்கூடிய ரிப்ளை பார்த்தோம் அப்படின்னா, ஸோ உங்களுடைய ப்ராப்ளத்துக்கு என்ன இருந்தாலும் நாங்கள் சொல்யூஷன் தரோம், அதுக்கு நீங்கள் இந்த feedback@airnacy.io இதுக்கு வந்து நீங்கள் ஃபீட்பேக் சென்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மக்களே, நான் முன்னாடி சொன்னேன்ல இந்த ஆப் ரீநேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா feedback@airnacy.io இருக்குது. ஸோ ஏர்னேசி அப்படிங்கிறது தான் இதோடைய பழைய நேம், இப்போ ஏர்ன்குயிக்கு அப்படின்னு மாற்றிக்கிறாங்க. ஓகே, சரி, இந்த ஃபீட்பேக் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆப்லேயும் பார்த்திங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது, அதுலேயும் நம்ம காண்டாக்ட் பண்ணோம். அண்ட் இமெயிலையும் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 2-3 டேஸ்க்கு மேலே ஆகியும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஹலோ, யாரா இருக்கீங்களா? அமைதியா இருக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குது. ஃபைனலாக இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணல, நமக்கு ஏர்னிங்கும் வரல, அதுக்கான அப்டேட்டும் வரல. அண்ட் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளே ஸ்டோரில் நெகட்டிவ் கமெண்ட்ஸோட தான் ஒத்து போகுது. சரி, இதை பற்றி என்கொயரி பண்ணலாம் நான் அவங்கள கான்டாக்ட் பண்ணால் கஸ்டமர் சப்போர்ட் சைட்லேருந்து ரெஸ்பான்ஸே பண்ண முடியறாங்க.
ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. ஸோ இதிலிருந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது நமக்கு எந்த பயனும் இல்லை. அதாவது ஏர்னீசியிலிருந்து ஏர்ன்குயிக் அப்படின்னு பேர் மாற்றின இந்த ஆப் ஒரு உருட்டு ஆப். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. எஸ், இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த யூஸும் இல்லை. ஆனால் எனக்கு மட்டும் ஒரு யூஸ் இருக்குது. அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.